ராசி சாதிக்க பிறந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பல சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா அறிவு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு வழியை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொருத்தருமே. ஆனால் மிதுன ராசி என்பர்கள் மட்டும் 10 வழியை ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. காற்றை போல ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அர்ஜுனனை போல இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் சாதனை பெரிய சாதனை கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லும் மற்றவங்க வியக்க வைக்கிற மாதிரி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தை மற்றவங்களுடைய மனதை ஈர்க்கும். ஏன்னா உங்களுடைய சிந்தனை மற்றவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். நிறைய நண்பர்கள் உங்களை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை இது எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் உங்களை சுற்றி எல்லாரும் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு அறிவு சார்ந்த ராசி. இதனால் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனே இங்கே வந்து ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மிதுன ராசி என்பர்களை பற்றி ஒரே ஒரு மந்திரம் சொல்லலாம். நான் கற்றுக்கிறேன், நான் வளர்கிறேன், நான் வெற்றி பெறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுக்கு இவங்களுடைய உறவுகள் எந்த விதத்தில் உதவிகரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், குறிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களை பற்றி ஒரே ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அப்படின்னா இவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது பல்மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேச்சாற்றலும் இருக்கும். அதே நேரத்தில் சூழ்நிலைக்கேற்ப ஒரு புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக இவங்களை பற்றி ஒரு மகாபாரத கதையோடு ஒத்துப்போக ஒரு நபரை பற்றி சொல்லணுன்னா அர்ஜுனன் சொல்லலாம். ஏன்னா அர்ஜுனன் தான் சூழ்நிலையை அறிந்து கரெக்டாக முன்னேற தெரிந்தவர். அதே போல் தான் மிதுன ராசி என்பர்களும் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அதுவும் விரைவாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை ஒரே மாதிரி வாழ்ந்தால் ஒரு அடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை வந்து ஒரே மாதிரி கொண்டுட்டு போக மாட்டாங்க. அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டுட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தான் ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்வாங்க. அடுத்த 6 மாதம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்களே உங்களுடைய ரியல் லைஃப்பில் பாருங்கள், நிறைய பேர் இந்த மிதுன ராசி என்பர்களை பாருங்கள். ஒரு வருஷம் 2 வருஷம் தான் ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமாக செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது புதுசாக வேறு வேலையை மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களில் இந்த மிதுன ராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும். எந்த விஷயத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வீட்லேயே கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரீஷியன் கூப்பிடு, மெக்கானிக் கூப்பிடு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். ஆனால் மிதுன ராசி என்பர்கள்லாம் இது இந்த வேலை தானே நானே பார்க்குறேன்னு எலக்ட்ரிக் வேலையும் செய்வாங்க, மெக்கானிக் வேலையும் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்ய தெரிந்த ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பெரிய சாகசங்கள்லாம் செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஏக்கமும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
தாய் தந்தையாரை அவ்வளோ நேசிப்பாங்க. அதுவும் தாய் தந்தையார்கிட்டலாம் பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு மிதுன ராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் சிரிப்பு சத்தமும் சந்தோஷ சத்தமும் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க இயல்பாகவே பேசுவாங்க. எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு தாய்மாமன் அப்படின்னாவே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அவங்க மூலிமா பெருசாக இவங்களுக்கு உதவியோ அவங்களுடைய விதத்தில் ஏதாவது ஒரு உதவியோ அதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அரிது தான். எல்லாருக்குமே அந்த உதவி அப்படிங்கிறது கிடைக்காது. எதற்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருந்ததுன்னா தாய்மாமன் வழி உறவுகளால் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக பார்க்கும்போது இந்த மிதுனராசிக்கு தாய்மாமனால் பெருசாக வருமானமோ அவங்க மூலிமா சில உதவிகளோ கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. மனைவி அப்படிங்கிறது ஒரு நண்பராக பார்த்து அவங்கக்கிட்ட நல்லா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையை எப்பவுமே சலிப்பு வராமல் வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான். சில நேரங்களில் மனநிலை கொஞ்சம் மாறும். இருந்தாலும் அந்த வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண தெரிந்த ஒரு நபர்களை தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளை பற்றி குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க. உலகையே அறிவால் வெல்ல முடியும் அப்படின்னு தானும் அப்படித்தான் இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதை தான் கற்றுக் கொடுப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய திறமையை ஊக்குவிக்கிறதுல இவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். மோட்டிவேஷன் அப்படி கொடுப்பாங்க. தன்னுடைய குழந்தை நீ இப்படி படி அப்படி படி அந்த மாதிரி செய்ய இந்த மாதிரி இதை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு நபர்களில் இந்த மிதுன ராசி என்பர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் அண்ணன் தங்கை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலப்பாக சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. சண்டை இடுறது இவங்களுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் சமரசத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசினா எல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க முன்னேறக்கூடிய ஒரு ராசியா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது முன்னேறக்கூடிய ராசி தான். அறிவு வச்சே ஒரு ராசி முன்னேறுது அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை தான் சொல்லலாம். பெரும்பாலும் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உங்களுடைய திறமை அப்படி இருக்கும், உங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும், உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக சிந்திப்பீங்க, வேகமாக முடிவெடுப்பீங்க, நகைச்சுவையாக பேசுவீங்க, அதே நேரத்தில் புதிய விஷயங்களையும் சேர்த்து கலந்து பேசுவீங்க. சமூக வட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி ஒரு மதிப்பு இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே விஷயத்த நீண்ட நேரம் பேசுகிறதுனால ஒரு சில இடத்துல மற்றவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பூட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மனநிலை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதிக நேரம் ஒரு சில இடத்துல யோசிப்பீங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற வாரம் இவங்களுக்கு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அடுத்த வருகின்ற நாட்களாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். எதுலேயுமே சிக்கலில் மாட்டிக்காமல் நழுவ கூடியவங்க தான். அந்த அளவுக்கு கெட்டிக்காரவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள், அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத மாதிரி ஒரு சில இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண வரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல ஒரு சில சிக்கலான பிரச்சனையெல்லாம் வரும். அது உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் மூலிமா அந்த சிக்கலான பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பயம்லாம் கொஞ்சம் வரும்.
ஒரு வண்டியிலே போயிட்டுருக்கனா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா, எதுலயாவது மோதிட்டோம்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாரி ஒரு பய உணர்வு இந்த காலகட்டத்தில இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் வரும். உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது தோணுதா? அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தொழில்ல, வியாபாரத்தில முன்ன இருந்தத விட இந்த காலகட்டத்தில ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொடர்பா வெளியில எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா கூட அந்த இடத்துல நீங்க சமரசமா பேசி அந்த பிரச்சனைய பெருசாகாம, அந்த பிரச்சனைய சுமூகமா முடிப்பீங்க. அதனால மற்றவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். இது குடும்பத்திலயும் நடக்கலாம், வேலை செய்ற இடத்துலயும் இந்த மாரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் வருகை வீட்ல இருக்கிறதுனால, வீட்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில நல்ல ஒரு அமைதி இருக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு, ஆதரவுலாம் கிடைக்கும். பிள்ளைங்களுக்காக அல்லது குடும்ப உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. செலவுகள் அதிகமாகும்போது என்ன பண்ணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அதனால் ஒரு சில இடத்துல கோபம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் சிக்கலான விஷயத்தை கூட அப்படியே சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்க போகுது. அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் நல்லா பழகினவங்களால ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்துக்குள்ளே திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். குறிப்பாக கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நண்பர்கள், உறவுகள் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் எதுலேயுமே கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயிறது இறங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த பெருமாள் ஆலயத்திற்கு புதன்கிழமை தோறும் போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் சீவ சமாதிக்கு போய் பௌர்ணமி அமாவாசையில் பூஜையில் கலந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும்.